ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,945 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,059 பாயிண்ட்ஸ், 271 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 65 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 50,420 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி 494 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 37,477 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி கீழே விடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மூடிஸ் டவுன் கிரேட் பண்ணி விட்டுட்டாங்க. மூடிஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அடி இங்கே விழுந்துச்சு. அதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் நான் லாஸ்ட் வீடியோவில் ராங் ஆட்டோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வார்பக் பின்கஸ் வந்து 7,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க ஒரு இன்வெஸ்டராக மாறினாங்க. பட் நான் உங்களை அப்டேட் பண்ணது அந்த இன்வெஸ்டராட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வார்பக் பின்கஸ் வந்தது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தப்பாக அப்டேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ரீசன் என்னன்னா, வார்பக் பின்கஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போர்டில் வந்து சீட்டு பிடிக்கிறதுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 75% அப்ரூவல் கொடுத்தா தான் போர்டில் வந்து சீட்டு கிடைக்கும் வார்பக் பின்கஸுக்கு. பட் 64.10% தான் அவங்களுக்கு ஃபேவராட்டு ஓட் பண்ணியிருக்காங்க வார்பக் பின்கஸுக்கு. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து எகென்ஸ்டாக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. பட் இதை நான் வந்து மாற்றி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ராங் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க, இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு லாஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் 23.4% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,070 கோடி இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,315 கோடி. ஏர்னிங்ஸ் பிஃபோர் எபிட்டா அது வந்து 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,513 கோடி. எபிட்டா மார்ஜின் 12.3% இருக்குது. 3 ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எல்என்ஜி வந்து அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுறது இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். அது மட்டும் இல்லாமல் கெயிலு, ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இவங்களுக்கு எல்லாமே எல்என்ஜி சப்ளை பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனைனா எல்என்ஜி சப்ளை பண்ணிடுவாங்க, பட் அதுக்குள்ள ப்ராப்பர் வேல்யூ வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ப்ராப்பர் டைமில் கொடுக்க மாட்டாங்க. இந்த கம்பெனி வந்து எல்என்ஜி டெர்மினல்ஸ் மட்டும் 17.5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. தாகஜ் குஜராத்தில் 5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி கேரளாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சப்ளையர் ஆட்டம் இருக்கிறாங்க. ஸோ எல்என்ஜியில் வந்து குளோபல் சப்ளையர் ஆட்டம் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் ராஸ் கேஸ் இவங்கள்ட்ட வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி போஸ்ட் பண்ண அப்டேட்டு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 320 ரூபாய் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் நம்ம கன்சிடர் பண்ணது 170, 230 அந்த இதுதான் என்னோட ஹையஸ்ட் லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கவே இல்லை. இப்போ 300 ரூபா தாண்டி இருக்குது. நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். எகைன் ஒரு 250 இல்லை 200 வரும்போது பார்த்துக்கலாம். இது பெட்ரோநெட் எல்என்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரெவன்யூ வந்து மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எரிஸ் லைஃப் சயின்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 93.8 crores பண்ணியிருக்காங்க. 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 705 கோடி. எபிட்டா வந்து 69.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 252 கோடி. எபிட்டா மார்ஜின் 36% இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1,153 பேசிஸ் பாயிண்ட். எபிட்டா டு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ரேஷியோ 111% இருக்குது. ரெவன்யூ வந்து 2,894 கோடியாக இருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது அவங்களோட கோர் செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 602 கோடி 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிஸ்னஸில் எபிட்டா மார்ஜின் வந்து 39.5% இருக்குது. இது போக இன்சுலின் ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. எரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஃப் ரெவன்யூ ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸை கொடுக்குறாங்க. 2,900 கோடியிலேருந்து 3,050 கோடி வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. 15 to 21% அவங்க ரெவன்யூ க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. இது போக நெட் டெப்ட் வந்து 2,222 கோடியாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 எண்டில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 1,800 கோடியாட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் 26ல் ரெடியூஸ் பண்ணோம். டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ 1.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது எரிஸ் லைஃப் சயின்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி, டாட்டா, அடுத்தது வேதாந்தா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இந்த கோல் ஃபயர் ப்ராஜெக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு, அதாவது கோலை ஃபயர் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற அந்த பவர் ப்ராஜெக்டில் வந்து பெருசாக மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தெர்மல் பவரில் ஃபினான்ஷியல் 32 வரைக்கும் 6.67 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த செக்மெண்ட்டில் கோலை ஃபயர் பண்ணி எடுக்கிற பவரில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு சப்ளையராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா தான். பெரிய அளவில் சப்ளையர்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா தான். இதில் வேதாந்தா குரூப் ஒன்று, அதானி குரூப், டாடா பவர், இன்னொன்று டாரன் பவர் இவங்க வந்து பெரிய அளவில் இந்த தெர்மல் பவர் செக்டரில் இருக்கிறாங்க. 2032 நமக்கு 80 GW ஆஃப்
நியூ கோல் ஃபயர் ஜென்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிராஸ் என்பிஏ 0.83%லேருந்து 0.76% குறைச்சிருக்காங்க, நெட் என்பிஏ 0.20% இருக்குது, ப்ரொவிஷன் 45% வந்து விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3.7% விழுந்திருக்கு 835 கோடி, டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 2.5ன்னு சொல்கிறாங்க, இன்னொரு இதில் வந்து 2.6 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க, ₹2.50 இல்லைனா ₹2.60. என்டிடிவி ப்ராஃபிட்டில் ₹2.50 வந்திருக்குது. அதே சிஎன்பிசி டிவி 18ல் பார்த்தீங்கன்னா ₹2.60 வந்திருக்குது. எது கன்ஃபார்ம்னு தெரில, மேபி அது வந்து எது கன்ஃபார்ம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹11.70 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 16 ரெக்கார்ட் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ₹8.35 ஃபைனல் டிவிடெண்டு, அடுத்தது ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹3.35. ஸோ டோட்டல் ஆட்டு ₹11.70. ஜூன் 16 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க டாடா டெக்னாலஜிஸ். அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 14 வந்து அந்த போனஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14 அவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பேமெண்ட் ஆகும், அது எலிஜிபிள். இது போக பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க அசோக் லைலாண்ட். இது அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட், மேசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து 4% விழுந்துருந்துச்சு. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் வீக்கில் ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு, பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஸோ இதான் சொல்கிறது, வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே தெரியாமல் பேசுவீங்க. ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வாங்கும்போது வேல்யூஷன் கம்மியாக இருந்து வாங்கும்போது பெருசாக அடி விழுந்தாலும் தெரியாது. பட் இது மாதிரி வாங்கிட்டு ஒரு 4% கொச்சின் ஷிப்யார்ட், மேசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் விழுந்தா எவ்வளோ ஸ்டாக் ப்ரைஸ் எரோஷன் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஹை வேல்யூஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி நியூஸஸ் வரும்போது வாங்குவாங்க. அட் த சேம் டைம் 1 வீக் இல்லைனா 1.5 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து விழும். பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இதில் பெரிய மிஸ்டேக் பண்ணுவோம். அவங்க விற்க நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம், அடுத்தது வேல்யூ கீழே இறங்கிறோம், ரெண்டாவது அகெயின் மேலே போக டைம் எடுக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷன் இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை தொடுறது ரிஸ்க்காக மாறிடுது. ஜூபிட்டர் வேகன்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ 6% விழுந்திருக்கு, 1044 கோடி, எபிட்டா 3% மேலே போயிருக்கு, 153 கோடி, மார்ஜின் 14.6% இருக்குது, நெட் ப்ராஃபிட் 1.8% விழுந்திருக்கு, 103 கோடியாக இருக்குது. இது போக ஆர்டர் புக் 6303 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ்லேருந்தே அவங்களுக்கு ஒரு 600 கோடி ஆர்டர் வந்திருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ப்ராஃபிட் ரெவன்யூ விழுந்திருக்கு, ப்ராஃபிட் வந்து 1% விழுந்திருக்கு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு ரயில்வே ஸ்டாக்ஸ். பட் அது கண்டினியூ ஆகுமாங்கிறதே டவுட்டாக இருக்குது. NLC இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ், நெட் ப்ராஃபிட் 311% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 468 கோடி. இது போக சீக்வன்ஷியல் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குது, 696 கோடி வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் ஒரு 1093 கோடி இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3972 கோடியாக இருக்குது. இது வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லேயும் விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் விழுந்திருக்கு. ஸோ வீக்கர் பெர்ஃபார்மன்ஸ் மைனிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கீழே விழுந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு, அட் த சேம் டைம் ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் அதிகமாட்டு போனதுனால ப்ராஃபிட்டும் அடி வாங்கியிருக்கு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 எலக்ட்ரிக் கார்கோ வெஹிக்கிள்ஸ் வந்து மேக்னட்டா மொபிலிட்டிக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க, அதாவது டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2023 500 வெஹிக்கிள் டார்கெட் வந்து பார்ட்னர்ஷிப்பில் போட்டிருந்தாங்க. இப்போ முதல் கட்டமாட்டு அவங்க சொல்கிறது 20 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்கோ வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 215 கோடி. அடுத்தது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 2149 கோடி, எக்ஸ்பென்சஸ் 1895 கோடியாட்டு குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில். ஃபுல் ஃபினான்ஷியல் 25ல் நெட் ப்ராஃபிட் 6480 கோடியாக இருக்குது. அவங்களோட அந்த டோல் ரெவன்யூ வந்து 6360 கோடியாக இருக்குது, 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 23 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 27.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 933 கோடி. இது போக அவங்களோட ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எபிட்டா 25.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா மார்ஜின் 8.2% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. பெல்லோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 18.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2127 கோடி. ரெவன்யூ வந்து 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு,
9149 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா வந்து 23.2% விழுந்திருக்கு, 2816 கோடி. எபிட்டா மார்ஜின் 30.8% ஆட்டு இருக்குது. இது போக டேன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவார்டர் ஃபினான்ஷியல் 25ல 8850 கோடி வந்திருக்குது. ஸோ பெல்லோட ரெக்கார்ட் டேன் ஓவர் வந்து 23,024 கோடி ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் 16.7% க்ரோத் காமிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2847 கோடி, இதுவும் ஒரு க்ரோத்து. ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 7089 கோடி, 32% க்ரோத்து. ஆர்டர் புக்கு 71,650 கோடியாக இருக்குது. 90 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் இந்த டிவிடன் கிரெடிட் ஆகும். ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது, ஆர்டர் புக்கும் நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக் தான் ரீசெண்டாட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு, மார்ஜினும் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் பெல்லோட ஸ்டாக் ப்ரைஸ் பறக்க சான்சஸ் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா பெல்லில் ஒரு ஷேர் ஹோல்டர், ஸோ ஐ எம் ஹாப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸோட ரிசல்ட்ஸ். ரெவன்யூ 1% விழுந்திருக்கு, 4102 கோடியாக இருக்குது. எபிட்டா 18.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 450 கோடி. எபிட்டா மார்ஜின் 11% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 287 கோடி. இது வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் நான் சொல்கிறது. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெட்டராக இல்லை, அப்படி ஒரு ஃப்ளாட்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே, அதாவது 2 வீடியோ மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேரளா போகிறேன் டூர் விஷயம் மட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் மிஸ் ஆகலாம். ஸோ மேபி முடிஞ்சால் அங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ணி போட பார்க்குறேன். மேபி கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.